ஆத்மா வணக்கம். தமிழ்கூர் நல்லுலக மக்களுக்கு யாம் இருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. பீர்க்கங்காய் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காய் பீர்க்கங்காய். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால்தான் நிறைய நோய்கள் நம்ம உடம்பில் ஆட்கொள்ளுது. அந்த எந்த நோயும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காய் இந்த பீர்க்கங்காய். குறிப்பாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு ஒன்று வருது. இந்த சர்க்கரை நோய்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. மதுமேகம் அப்படிங்கிறது அடிக்கடி மயக்கம் வரும். நீரிழிவு அப்படிங்கிறது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். சர்க்கரை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுதலாகும். அனைத்து நோய்கள் நுழைவு வாயில் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நுழைவு வாயில்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை விரட்டக்கூடிய அற்புதமான காய் இந்த பீர்க்கங்காய். ஒரு பீர்க்கங்காயை எடுத்து ஒரு 6 வெத்தலை அது கூட சேர்த்து நைஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக வடிகட்டி காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 வேளை நீங்கள் அருந்தி வர சர்க்கரை நோயும் உடம்புலேருந்து எடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலும் கூடும். உடலில் நிணநீர் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் தீர்வாக இந்த பீர்க்கங்காய் அமையுது. நாட்டை பாதுகாக்க இராணுவ வீரர்கள் எப்படி பணிபுரிகிறார்களோ அதேமாதிரி மாநிலத்தை காக்க காவல்துறையினர் எப்படி பணிபுரிகிறார்களோ அப்படி இந்த பீர்க்கங்காய் நம்ம உடம்புக்குள்ளே எந்த கெட்ட சந்துக்களும் வரவிடாமல் நோய் எதிர்ப்பு ஆற்றலோட ஒரு அற்புதமான பணியை செய்யக்கூடிய காய் இந்த பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை தோலோட விதையோட வெத்தலையில் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஜூஸாக குடிக்கும் போது மட்டும்தான் இது மருந்தாக செயல்படும். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திங்கன்னா அது வேறு வேலையை பார்க்கும், இந்த எதிர்ப்பு ஆற்றலை பார்க்காது. தொடர்ந்து இந்த பசும் காய்களை பச்சையாக உண்போம். உடலை ஆரோக்கியமாக வளப்படுத்துவோம். விவசாயம் காப்போம். மண் வளம் காப்போம். இயற்கையே உண்மை கடவுள். அன்புடன் அதிக அன்புடன் ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.